ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ரைஸ் சேனல். இன்றைக்கி எலும்பு சூப்பும் மட்டன் கிரேவியும் சமைக்க போகிறேன். எப்படிலாம் சமைக்கிறேன்னு பாருங்கள் வாங்க. இன்றைக்கி எங்கள் பாப்பா தான் கோலம் போட்டா. கோலம் போட்டு செம்பருத்திலாம் வச்சுருக்குறா. படியெல்லாம் அழகழகாக போட்டிருக்குறாங்க. இதே மாதிரி போட்டாங்கன்னா கை நல்லா வந்துடுறவளுக்கு கலர் கோலமும் போட்டுருவாங்க. பேத்திக்காக எலும்பு சூப் வைக்க போகிறேன். ஃபீவராக இருந்து விட்டு இருமலாக இருக்கவளுக்கு, அதுக்காக எலும்பு சூப்பு வைக்க போகிறேன். இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு சீரகம், தாளிக்கிறதுக்கு பூவு பட்டை இலை பிரிஞ்சி இலை கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்சாச்சு பாருங்கப்பா. ரொம்ப கழுவியே வச்சுருக்கேன். கழுவும் போது அரிசி கலந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டோம்னா அது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக அப்படி கழுவி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் வச்சு அடுப்பில் வச்சு கொஞ்சம் கலந்த தண்ணியவே அதில் ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணி, இப்போ இந்த சூப் குடிக்கிறதுனால இருமல் குறையும். அதனால் சும்மா குடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். புதினா மல்லி கருவேப்பிலை எல்லாத்தையுமே அதில் போட்டு வேக வச்சிட்டோம்னா அதோடைய எஃபெக்ட் இறங்கும். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிடுவோம். எலும்பு நல்லா வெந்துருச்சுனாக்கும் அதோடைய சாறு இறங்கும் போது குழந்தைகளுக்கு நெஞ்சு சளியை இறக்குறதுக்காக தான் இந்த சூப். கொதிக்குது, நல்லா கொதிக்குது. உப்பு போட்டு மூடி வச்சிடும். உப்பு போட்டோம்னா தான் எலும்பில் சாரும். அதுக்காக முதல்ல உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு ஆட் பண்ணி குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சிட்டோம்னா எலும்பு நல்லா வேகும். அவங்க கடிக்கிறதுக்கும் தோதாகவும் இருக்கும். ஒரு 5 விசில் வரட்டும். வந்தது இறக்கிடலாம். அஞ்சு விசில் வந்துருச்சு. இறக்கி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா எலும்பு பூரா நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் லவங்கம் சோம்பு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை தூக்கி சோம்பு நல்லா பொரிஞ்சதும் அதில் வெங்காயத்தை சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கணும். பொன்னிறமாக நல்லா வெங்காயம் வதங்கிருச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பு. இப்போ அந்த வெங்காயம் வதங்கினதை தூக்கி சூப்பில் தூக்கி ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு கொதிக்குது நல்லா மறுபடியும் ஒரு கொதிக்க விட்டுட்டோம்னு வைங்க, நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு ஆறுனதும் கொடுத்துருவோம். நம்ம மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு பார்க்கலாம். மல்லி புதினா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சது, அதோட நம்ம மட்டனை சுத்தமாக மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சது. இப்போ இதை குக்கரில் வச்சு நம்ம கழுவி வச்ச மட்டனை குக்கரில் வச்சு அரிசி கலந்த தண்ணியவே இதுலேயும் ஊற்றி வேக விடுவோம். மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டு குக்கர் வச்சு அடுப்பில் வச்சுட்டோம்னா ஒரு 3 விசில் வைக்கணும். இதுக்கு போதும். சீக்கிரமாக இது வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மலர்ந்துருச்சு பாருங்கள். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு பிரிஞ்சி இலை சோம்பு லவங்கம் வெங்காயம் வந்து நல்லா எப்போவுமே மட்டன் கறிக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். அது போடும்போது நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதுக்காக சின்ன வெங்காயம் தான் போடணும். தக்காளியுமே நல்லா வதக்கிடணும். வரும்போது நம்ம மத்தியானம் வைக்கிறது நைட்டு வரையும் கெடாமல் இருக்கும். அதுக்காக எப்போவுமே சமைக்கும் போது வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடுங்க பாப்பா. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நம்ம கிரேவியில் போடும்போது கிரேவி கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அதுக்காக அரைச்சி வச்ச தக்காளியும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். தனி மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் குழம்பு பொடி போட்டு நல்லா கிளறி விடுவோம். அந்த மிளகா பொடியுடைய வாசம் போகணும், பச்சை வாசம் போகட்டும். எல்லாமே வதங்கிருச்சு. வேக வச்ச மட்டனை இதோட சேர்த்துருவோம். அடுப்பில் வச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்குது, வேகட்டும். நல்லா உப்பு சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். உப்பை போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுடலாம். மசாலா பொடி வாடை எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சு தட்டு வச்சு மூடியும் வச்சுருவோம்.
நல்லா கிளறி விட்டோம்னா, இதுவே உங்களுக்கு குழம்பா வேணும்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம்னா நம்ம நல்லா குழம்பாவே கிடைக்கும். சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கெட்டியாக கிரேவியாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். ஒரு கொதிக்குது. கொதிக்கவும் இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயை அதோட சேர்த்துருவோம். கெட்டியாக கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கேன். இவங்க கிரேவியாக இருந்தாவே பிள்ளைகளுக்கு பிடிக்கும், அதனால் சாப்பிடுவாங்க. அதனால் கெட்டியாக வச்சு மூடி வச்சுருக்கேன். அரைச்ச தேங்காயை சேர்த்து ஒரு கொதி விழுந்ததுமேவும் கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்கவும் மூடி வச்சிடலாம். இப்போ கொதிச்சிருச்சு. கொஞ்சம் புதினா இலையை மேலே தூவி விட்டு இறக்கி வச்சுருவோம். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மாதிரியே நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.